எல்லா படங்களிலும் எல்லா நிகழ்ச்சிகளிலும் நீக்கமற நிறைந்து வாழ்த்த வந்திருக்கும் மதிப்பிற்குரிய இயக்குனர் பேரரசு அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அதை நான் பேச சொல்லக்கூடாது. முதல்ல சொல்லிருக்கணும் ஃபர்ஸ்ட் மழை வருதுங்கிறது என்னங்களா. எல்லாருக்கும் வணக்கம். சீக்கிரம் பேசி முடிச்சிடுறேன். ஆமா, கார்ல போறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, நிறைய பைக்ல வந்துருக்கிய அவங்களுக்காக சீக்கிரம் பேசி முடிச்சிருவோம். இந்த மேடை வந்து யாருமே டைரக்டர் இல்லை. முதல்ல சிங்கம்புலி சார் வந்து ஒரு வாரத்தில் இயக்குனர், இப்போ முழு நேரம் நடிகர். அப்புறம் எங்க சரவண சுப்பியா அவர்கள், அவரும் டைரக்டர், இப்போ அவரும் முழு நேரம் நடிகர். அப்புறம் எங்க தலைவர் ஆர் உதயகுமார் சார் அவர்கள், அவரும் நடிகர் ஆயிட்டாரு. ஆமா, மினிஸ்டரா இருந்தாரு. அப்புறம் எல்வி சார் வந்து இப்போ சிஎம் ஆக்கியிருக்காரு. அடுத்து யாராவது பிஎம் ஆக்கி விட்டு வரேன், வளர்ச்சி தொடரட்டும். ஆமா, சீக்கிரம் வந்துட்டோம். அப்புறம் பார்த்தா சரி, இந்த படத்தை இயக்குனர் தான் இயக்குனர் இருக்க பார்த்தா நம்ம தமிழ் சார் வந்து அவரையும் சேர்ந்து நடிகர்ன்ட்டாரு. இப்போ இயக்குனருக்கு பஞ்சமா போச்சு. திரையுலகிலே இன்னைக்கு பஞ்சம் வந்து இயக்குனருக்கு தான். சில சூழ்ச்சி வந்து நடக்குது. இயக்குனர் நடிகர் ஆக்கிட்டு ஒதுக்கிறாங்க. அப்படியே அந்த சூழ்ச்சி எல்லாம் விழுந்துட்டு நினைக்கிறேன். சரணுஸ்பே சார் அடுத்து படம் பண்ணணும் சார். சிங்கமொழி சார் மகாராஜாக்கு மேல படம் பண்ணணும். ட்ரெய்லர், பாடல்கள் எல்லாமே அருமை. எல்லாம் பூந்து பேசிட்டாங்க. பாடலுக்கு முன்னாடியே அமரா சார் பாராட்டணும். 3 பாட்டும் 3 விதம். இந்த படத்தோட கதாநாயகன் கமல் சார் நிறைய படங்கள் கதாநாயகன் நடிச்சுட்டு இருக்காரு. நிறைய படங்களை பார்க்குறோம். சிலரும் கதாநாயகன் சொல்றாங்க, கதாநாயகனை பார்க்க முடியல. ஆனா இவர் அந்த ஒரு கதாநாயகனுக்கு தகுதி, அந்த அழகு, ஹைட்டு, கலரு எல்லாம் கரெக்டா அமைஞ்சிருக்கு. நடிப்பும், நான் நடிப்பு பார்த்தேன், நீங்க முத்தத்தை பார்த்திய. நான் வந்து அவர் என்னத்தை பார்க்கணும் அதை பார்த்தேன். அவரோட உதயகுமார் சார் வந்து ஹீரோட அம்மா அழகா இருக்கு, அவங்கள வச்சிருக்காரு அவரு. நான் என்ன சொல்லையா, அந்த வயசுக்கு ஏற்ற போது கண்ணு தேடும். கதாநாயகி இருக்கு, கண்ணெடுத்த அலை இருக்கு, அதெல்லாம் கண்ணுல படல. கதாநாயகி அம்மா சரி, ஓகே. வயசு கோளாறு கவிஞட்டு மட்டும் இல்ல, இங்க தலைவட்டே இருக்கு. அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி கோளாறு. அப்புறம் நம்ம கவிஞர் ராஜா சாரா, ராசா அனுமர் ராசா பின்னிட்டாரா சார். ஹாய், எல்லாரும் அந்த பெரும்பாலும் இயக்குனர் வந்து பாடலாசில வந்து பெண்களோட இடையில செக்ஸா பார்ப்பாங்க. இவரை எக்ஸா பார்த்துருக்காரு. எவ்வளவு புதுமையான பார்வை பாருங்க. செக்ஸா பார்த்த இடைய வந்து அவரு எக்ஸா பார்த்துருக்காரு. அப்புறம் ஒய் மேல போறாரு, அது விளக்கம் வேற. ஒய் அப்படி மேல போதும். இப்படி எல்லாம் ஒரு இங்கிலீஷ் எடுக்கலாம்ட்டு. ஓகே, இல்ல இங்கிலீஷ் வார்த்தையில அழகா ஒரு பெண்களை நினைச்சு பார்த்துருக்காரு. மிகப்பெரிய கவிஞர் வர. எல்லாருமே இப்ப கண்ணதாசன் சார் இருக்கட்டும், வைரமுத்து சார் இருக்கட்டும், நிறைய பாடல்கள் தத்துவ சாங்குத்தான் பாடலா கொடுத்து அதுக்கு டீம் பண்ணிப்பாங்க. எல்லாரும் பேரரசா இருக்கட்டும், ஏஆர் ரஹ்மானா இருக்கட்டும். ஏஆர் ரஹ்மான் சார் அந்த கண்ணுக்கு மையலுக்கெல்லாம் அவரு சாங்கு கொடுத்தாரு, அதுக்கு டீம் போட்டாரு. அந்த மாதிரி சாங் கண்ணதாசன் சார்லாம் நிறைய தத்துவ சாங்கு எம்எஸ்ல கொடுத்து அது டீம் போடுவாங்க. ஐட்ட சாங் ஒரு சாங்கா கொடுத்து அதுக்கு மியூசிக் டீம் போட வச்ச ஒரே சாதனையாளர் ராசா, அன்வர் ராசா. அப்புறம் இங்க ஒரு விஷயம் ஒண்ணு நான் கத்துக்கிட்டது விஷயம், நம்ம இயக்குனர் முருகன் இருந்து. நான்லாம் இது எல்லா படத்துக்குமே ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் கசிச்சிருக்கேன். மூச்சு பிடிக்க நடிச்சு, வில்லன் மாதிரி நடிச்சு, ஹீரோ மாதிரி நடிச்சு,
காமெடி மாதிரி நடிச்சு எல்லாம் நடிச்சு வாய்ப்பு வாங்கியிருக்கேன். மனுஷன் ரெண்டே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வயிறு வலிக்கும், செகண்ட் ஹாஃப் நெஞ்சு வலிக்கும். கதை ஓகே. எப்படி அது? நாங்க 2 மணி நேரம் கதை சொல்லி கூட என்ன டைம் கொடுக்குறாங்க, அனுப்பிடுவாங்க. அப்புறம் தான் சரி அங்கே நொட்டை இங்கே நொட்டை நம்ம சரி பண்ணிடுவோம். ஏன்னா வாய்ப்பு வரும் நம்மளுக்கு, அது சரி பண்ணிடலாம். இப்படிலாம் நாங்கள் வாய்ப்பு பிடிச்சி வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வயிறு வலிக்கும், செகண்ட் ஹாஃப் நெஞ்சு வலிக்கும், முடிஞ்சு. அதுக்கு இதை புரிஞ்சுட்டு எப்படி சொல்றதுக்கு ஓகேன்னு கதை வருது. இந்த மாதிரி பிடிச்சி எங்களுக்கு கிடைக்கலையா? நாங்க மூச்சு முட்டி கதை சொல்ல வேண்டியிருக்கு. அதனால இவர் மாதிரி கதை சொல்றதுக்கு நாங்கெல்லாம் ரெடி ஆகிக்கணும். நான் மட்டும் இல்ல, எங்க தலை உதயகுமார் சாரும் நீங்க ரசிச்சு அப்படிலாம் பண்ணாதீங்க. எனக்கு என்ன பாட்டது, முத்துமணி மாலை ரசிச்சு எடுத்துப்பாரு. நீங்க ஐயா இருக்க ராசா இருக்கார்ல, அது மாதிரி சாங் எடுக்காரு. அப்பதான் ரீஎன்ட்ரி கரெக்டா இருக்கும். ஆமா, அது மாதிரி ரசிச்சு கதையெல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம ஐயா மாதிரி. ஆனா கடினமான உழைப்பாளி தெரிஞ்சிருக்க எல்லாரும் பேசும்போது ரொம்ப உழைப்பை பாராட்டியிருக்காங்க. கண்டிப்பா உங்க உழைப்புக்கு வெற்றி கிடைக்கும். எனக்கும் நம்ம ப்ரொடியூசர் நடராசன் சாருக்கு ஒற்றுமை. அவர் சொந்த ஊர் திருவண்ணாமலை, நானும் திருவண்ணாமலை படம் எடுத்திருக்கேன். திருவண்ணாமலைனால அவர் தான், ஜோதி தான். அண்ணாமலரை வேண்டிக்கிட்டா நினைச்சது நடக்கும். நானும் அண்ணாமலரை வேண்டிக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். அப்புறம் கதாநாயகி ஸ்வேதா டாரதி பாரதிக்கு போல இங்க டாரதி ஸ்வேதா சுருக்கம் சொல்லிடுவோம். ஸ்வேதா ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிரேமில் பார்க்கும்போது நல்ல குழுன்னு ஹீரோயின். அப்போல்லாம் சிம்ரன் திரிஷா இவங்க எக்ஸ்ட்ரீமா இருப்பாங்க. ஒரு பக்கம் ஜோதியா குழுன்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் குஷ்பு அவங்க கொஞ்சம் குழுன்னு இருப்பாங்க. வந்த புதுசுல நயன்தாராவும் கொஞ்சம் குழுன்னு தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் குறைச்சிட்டா வச்சுங்களேன். இப்போ வர எல்லா ஹீரோனுமே ரொம்ப ஸ்லிம்மா 10 நாள் பட்டி கிடந்த மாதிரி இருக்காங்க. ஆனா சுவேதா வந்து இந்த பழைய ஹீரோன் மாதிரி நல்லா பேசலாம், கொஞ்சம் குழுன்னு முழுன்னு. அப்படிதான் ஒரு சதப்பிடிப்பு இருக்குனுங்க. டயருக்கு கதைப்பிடிப்பு இருக்கணும், கதாநாயகி சதப்பிடிப்பு இருக்கணும். நம்மளால காஞ்சி போடுறாங்க. அங்கே ஹீரோ காஞ்சி போடுச்சுல, என்னங்க ரசிக்கிறது அது? ஆமா, அது அவருதான். அதான் சொல்லல, அவங்க எண்ணத்துக்கு தான் வார்த்தை வருங்க. எங்க தலைவர் எல்லாத்தையும் அவர் தான் தலைமை நிற்கும். ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்போட உடம்பு குறைச்சிட்டு நினைக்கிறேன். குறைக்காதீங்க. உங்களுக்கு வந்து அந்த சதை பிடிப்பான இதான் அழகு. இதுக்கு மேலே உடம்பு குறைச்சிடாதீங்க. ஏன்னா அம்மன் சார் உங்களுக்கு பாராட்டுகள். கதாநாயகி கன்னடத்து பையங்களே அழகா பேசினாங்க. நான் உண்மையிலே மேடை பேசுனது இல்லையே, ரொம்ப அழகா பேசுனது அந்த கன்னடத்து கதாநாயகி தான். ஏன்னா அதைத்தான் நம்ம ரசிப்போம். நமக்கு செந்தமிழ்ல பேசி கத்துங்களா யாரும் ரசிக்க மாட்டாங்கலாம். தெரியாத மொழி வந்து நம்ம தமிழ்ல பேசும்போது ரசிப்போம். நாங்கள் தமிழர்கள் வந்து எங்களுக்கு மொழி இதெல்லாம் எதுவுமே இல்லை. அங்கே கன்னடத்துல இருந்து சரோஜ தேவிய கன்னட பையங்களையும் பட்டம் கொடுத்து ரசிச்சு அழுதுனாங்க. வேற எந்த மாநிலத்திலையும் தமிழ் பையங்களே தமிழ் அழகின்னு வேற எவனும் ரசிக்க மாட்டான். நாங்க தான் தமிழர்கள் தான். கன்னடத்துல வந்தாலும் சரி, மலையாளத்துல வந்தாலும் சரி, நாங்க எங்க வீட்டு பொண்ணா ரசிப்போம். அந்த மாதிரி உங்களையும் வரவேற்கிறோம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றிடைய வாழ்த்துக்கள். சீக்கிரம் மழை வரப்போகுது, அர்த்தம் சொல்லிடுவோம்.